தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அப்பார்க்கட சித்தம் ஜானதம் சாந்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர் குரும் பிரமாமதானம் கலியுதேவி காஞ்சிமணி யூடியூப் சேனலில் பிரத்யேகமான மகாபாரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் வளங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு இன்றைக்கி அடுப்பதோட தலைப்பு மீன்குளத்திக்காவுக்கு போயிருக்கியா. இந்த சேனல் இது இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தன்மையை பாருங்க. நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்கோம், என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத. ஸ்ரீமதி மோகனா கிருஷ்ணன் அவளுடைய இன்டர்வியூ. மகாபெரியா வந்து சிவாஸ்தானத்தில் இருந்தபோது இவள் கிளம்பி அங்கே போயிருக்கா. அதாவது இவோ அந்த மோகனா கிருஷ்ணன்றவா பாம்பே பார்ன் அண்ட் பிராட் அப் இன் பாம்பே. ஆனால் வந்து அவள் வந்து பூர்வீகம் வந்து மலையாள தேசத்தை சேர்ந்தவா. அந்த மீன்குளத்திக்காவு அப்படின்ற இடம். அவள்லாம் ரொம்ப முன்னாடியே வந்து கோயம்புத்தூரில் வந்து செட்டில் ஆகிட்டுருக்கா. ஆனால் ஆரம்ப காலத்தில் அங்கே தான் இருந்திருக்கா போல இருக்குது, பாம்பேயில். அப்போ வேணாம் வேலை ஒருவேளை உத்தியோகம் அங்கே இருந்திருக்கலாம். மொத்தமாக இப்போ வந்து கோயம்புத்தூர் வந்தாச்சு. அப்போது இவளுக்கு வந்து வரன் பார்த்துட்டே இருந்தால் கல்யாணத்துக்கு எதுவும் செட்டில் ஆகாமல் ஒரே இழுபடியாகவே இருந்திருந்தது. அதனால் மகாபிரியாவை போய் ஒரு அனுகிரகம் பார்த்துட்டு வந்தால் தான் போய் தரிசனம் பண்ணால் தான் சரியாகும்னு அவளுக்கு ஒரு எண்ணம் வந்தது. ஒரு பையன் வந்து பார்த்துட்டு போனான்னா போய் ஒரு 2-3 மாதம் எடுத்து அப்போ அவன் வந்து ஓகே மாதிரி தான் தெரிஞ்சதை தவிர ஒரு உறுதியாக போகணும்னு சொல்லவே இல்லையா. அதனால் அது என்னன்னு தெரியல, அப்படி கொஞ்சம் இழுபறியாக இருக்குது. அது வேறு. அதுக்கப்புறம் டவுரி ஏதோ கேட்டிருந்தானா, அதெல்லாம் வேறு இருந்தது. டே ஓடிந்தது. சரின்ட்டு கிளம்பி வாக்கலாம் அங்கே போனான்னா பெரியவா வந்து தேனம்பாக்கம்ல இருந்திருக்கார். தேனம்பாக்கத்தில் போய் கிளம்பி போனான். போய் பெரியவா அனுகிரகம் வாங்கிட்டு வரலான்னு கிளம்பி போனான். மகாபெரிவா கிட்டே எல்லாம் சொல்லியிருக்கா, இந்த மாதிரி இருக்குது சுச்சுவேஷன், இந்த பொண்ணுக்கு கல்யாணம். அப்போ வந்து இவள் எந்த பூர்வீகமாக இதெல்லாம் மகாபெரியா கிட்ட சொன்னதில்லை. இவள் ஏதோ போயிருக்காளே தவிர பெரியவாளை தரிசனம் பண்ண கொஞ்சம் போயிருக்கா அடிக்கடி. பட் ஆனால் சொன்னதில்லை. மகாபெரியா வந்து சொன்னாலாம் எல்லா விஷயத்த சொல்லியிருக்கா. அது மாதிரி ஒரு பையன் வந்தான், பார்த்துட்டு போனால் அது மாதிரி ஒன்றும் ஆக மாட்டேங்க, இந்த மாதிரி நிறைய நடக்கிறது அப்படின்னு. பெரியவா வந்து என்ன பண்ணலாம், நீ வந்து மீன்குளத்துக்காக போயிருக்கியா அப்படின்னாராம். அவர் முடிச்சு நின்றுட்டே இருந்தாராம். அவர் ஊர் மீன்குளத்துக்காக தான் இருந்தாலும் பேசாமல் நிற்கிறாரு. அவள் பொண்டாட்டி வந்து கொஞ்சம் இடிக்கிறா, பதில் சொல்லுங்கள். இல்லை நான் போனதில்லை, 25 வருஷமாக அந்த பக்கம் போகலை அப்படின்னு அடுத்தது அவர் சொன்னாராம். நான் அப்படியே பாம்பேலே இருந்துட்டேன் அது இதுன்னு ஏதோ சொன்னாராம். இவ்வளோ அழைச்சிட்டு போனியா அப்படின்னு தான் கேட்குறேன் அப்படின்னு பெரியவா திருப்பி கரெக்ட் பண்ணாலாம். அதுக்கு இல்லை அப்படின்னாராம். நான் கோயம்புத்தூரில் இருக்கேன்னு. அப்புறம் அவன் அம்மா சொன்னாலாம், கொஞ்சம் சீரியஸாக பேசுங்க, பெரியவா கிட்ட பேசுகிறேன்னு கொஞ்சம் ஜாகிரதை அப்படின்னு சொல்லி அவள் அம்மா ஏதோ கிட்ட குசுன்னு கொஞ்சம் வான் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் சரி இப்போ அவளை அழைச்சின்னு போங்க ஒரு வாட்டி அங்கே அப்படின்னு அவர் சொல்கிறார் பெரியவா. உடனே இவர் சொல்கிறார், இல்லை நான் வந்து ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கிட்டேன், கோயம்புத்தூர் போகிறேன். அங்கே இவ வந்து அவள் அம்மாத்துக்கு போகிறா, பொண்டாட்டியை காமிச்சு அம்மாவை பார்க்க போகிறேன், நாங்கள் அப்படி போகிறோம், கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னு. இல்லை அவன் அம்மாவுக்கு வந்து ஒரே கோவம். என்னடா இது இப்படி வந்து ஒரு பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் ஒரு அங்கே போன்னு சொல்கிறாரு, சரின்னு சொல்லாமல் ஏதோ ஒரு சீரியஸாகவே இல்லாமல் இப்படி பேசுகிறாரு, கொஞ்சம் சீரியஸாக இருங்க அப்படின்னு சொல்லி திருப்பி இது பண்ணாலாம். அதுக்கப்புறம் வந்து அவர் புரிஞ்சுட்டார். அதுக்கப்புறம் வந்து பெரியவா வந்து மீன்குளத்திக்காவுக்கு போயிருக்கியா அப்படின்னா பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சுது மீன்குளத்திக்காவு தான் இவளுடைய சொந்த ஊர், அவளுடைய பூர்வீகம் அப்படின்னு. பெரியவா பரமேஸ்வரன் நல்ல தான் இதெல்லாம் அவ்வளோ ஆச்சரியமாக அதில் அந்த இன்டர்வியூவில் சொல்லி தவிர பெரியவா வந்து பரமேஸ்வரன் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து கிளம்பி முதல்ல இவளுடைய கசின் ஒருத்தர் இருக்காளாம் மெட்ராஸில். அந்த கசின் வீட்டுக்கு வந்து இவளுடைய கசின் வீடு, அவள் அங்கே போயிருக்கா. அங்கே போனால் அங்கே ஒரு டெலகிராம் வந்துருக்கு. பெரியவா தான் பரமேஸ்வரனால் தானே எல்லாமே பண்ணுறது, எப்படி அங்கே வரும் கரெக்டாக. அந்த பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு டெலகிராம் வந்திருக்கு, இந்த மாதிரி நீங்களாம் கிளம்பி மீன்குளத்திக்காவுக்கு வாங்க. அவரோட அந்த பையனும் கூட மீன்குளத்திக்காவு பக்கத்தில் தான் அங்கேயோ இருக்கா போல இருக்காவா, அந்த ஏரியாவில் தான். எல்லாம் மலையாளம் தான் இதுதான். ஸோ அதனால் அங்கே வாங்க,
இதை பற்றி ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வந்து 1 மாதத்தில் வந்து ஜப்பான் போக வேண்டியிருக்கு, முடிஞ்சதுன்னா இவளையும் கூட்டின்னு போகிறா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி எல்லாமே இந்த டெலகிராமில் வந்திருக்கு. பெரியவா தான் அங்கே சொல்லிட்டாலே எல்லாம் இந்த மாதிரின்ட்டு முன்கழுத்துக்காக போ அப்படின்னு. பெரியவா தான் பரமேஸ்வரன். அப்புறம் இங்கேருந்து கிளம்பி அங்கே உடனே எங்கள் ஊருக்கு கோயம்புத்தூர் நேராக கிளம்பி அங்கே போயிருக்கா, மீன்குளத்திக்காவுக்கு போயிருக்கா. போனவொடனே அங்கே பையனும் அதை பார்த்துருக்கா. அவள் வந்து ஃபார்மலாக ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணி அங்கே ஒரு இது மாதிரி பண்ணிட்டு டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீன்குளத்திக்காவு கோவில் போயிட்டு அவள் பூர்வீக கோவில் அதுதானே பெரியவா இன்சிஸ்ட் பண்ணியிருக்கா. அதுதான் சொல்லாமல் அதே போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு இது பண்ணி வந்திருக்கா. அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு மாதத்துலேயே இவர் கல்யாணம் ஆகி உடனே கல்யாணம் ஆகி குயிக்காக அதுக்கப்புறம் அவர் 1 மாதத்துலேயே கிளம்பி ஜப்பான் போக வேண்டியிருந்தது தான் அங்கே ஒரு ரிசர்ச்சுக்காக. இவளையும் கூட்டின்னு போயிடலான்னு பார்த்தார் இவளை மோகனா. ஆனால் வந்து அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் போயிடுதான். அதனால் அவர் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு அவர் கிளம்பி அவர் போயிட்டார். அங்கே போயிட்டு அவர் 6-7 மாதம் அவருக்கு ஏதோ அங்கே ரிசர்ச் இருந்திருக்கு, அதை முடிச்சுன்னு வந்திருக்கார். அதுக்கப்புறம் தான் அவளாம் வந்து கோயம்புத்தூரில் எங்கே தெரியல அவள் செட்டிலாக இருக்கா அப்படின்றது தெரியுது. அதனால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு தெரியும் எப்படி அங்கே டெலகிராம் கரெக்டாக வந்தது, இவளுக்கு எப்படி புத்தி வந்து அவளுடைய கசின் வீட்டுக்கு மோகனாவோட கசின் வீட்டுக்கு அவள் வந்து மெட்ராஸுக்கு போனான். அங்கே போனால் அந்த டெலகிராம் தந்தி வந்திருக்கு மீன்குளத்திக்காவுலேருந்து இங்கே வாங்கோன்னு. பெரியவா தான் மீன்குளத்திக்காவு போன்றார். அங்கே வந்து தந்தி வேறு வந்திருக்கு மீன்குளத்திக்காவுக்கு வாங்கோ அப்படின்னு. அந்த மாப்பிள்ளை வேறு பார்த்துட்டு போனவர் அங்கே அந்த ஏரியா பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்காராம். அதனால் அங்கே போய் அவளும் பேசி ஃபைனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கோவிலையும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு பெரியவா தான் கோவில் போனியா அப்படின்னு கேட்குறாரு. 25 வருஷமாக நான் போகலை அப்படின்னா பெரியவா தான் நாங்கள் பரமேஸ்வரன் அவள் தான் மீன்குளத்திக்காவில் இருக்க அம்பாளே அவர் தானே. அப்புறம் இவள் கிளம்பி அங்கே போய் எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கு அப்படின்றா. ஆனால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்க முடியாது. அவரை போய் தரிசனம் பண்ணால் தான் எல்லாமும் நடக்கும் அப்படிங்கிறது இதுலேயும் தெரியுது. ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபரி பாதமேஸ்வரன் மகாபரி பாதமேஸ்வரன்.